सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அல்லது தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் பேரு. ஆச்சாரியால் எழுதினப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேதாந்த பரமான ஒரு ஸ்லோகம். அதனுடைய அதுக்கு சுரேஸ்வராச்சாரியார் மானசோல்லாசம் அப்படின்ற ஒரு காரிக்கை எழுதியிருக்கார். அதுல முதல் ஸ்லோகமா இருக்கக்கூடிய விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி அப்படின்ற ஸ்லோகத்துக்கு முதல் உல்லாசம், முதல் சாப்டரானது பார்த்தோம். இப்ப இரண்டாவது ஸ்லோகமா இருக்கக்கூடிய பீஜஸ்யாந்தரிவாங்குரோ அப்படின்னு சொல்ற ஸ்லோகத்துக்கு காரிக்கையை மானசோல்லாசத்தை பார்க்க வேண்டும். இதுல 13ஆம் தேதி 13 ஜனவரியில 31 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இன்னைக்கு 32வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கணும். இப்போ அந்த மூல ஸ்லோகத்தை பார்த்துலாம். பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய चित्रीकृतम् मायावीव विजृम्भ यद्यपि महायोगी वयस्वेच्छया तस्मै श्री गुरुमूर्तये नम इदं श्री दक्षिणामूर्तये. इदं जगत् बीजस्यान्तः अंकुर इव அப்படின்னார். விதைக்குள்ள இருக்கக்கூடிய முளையை போல இல்லையா, எப்படி இருந்ததோ இவ்வளவு பெரிய ஆலமரத்துக்கு அதனுடைய விலையில எப்படி இருந்ததோ பிராக் நிர்விகல்பம் அப்படியா புனஹா பிராக் இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரே காரண பொருள் தான், பிரம்மந்தான் வேற்றுமையற்றதாக நிர்விகல்பமாக இருந்தது. புனஹா பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா சதேவ சௌமியா இதமக்ரே ஆசீத்து ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அது என்னாச்சு பின்னாடி புனகா மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரே சித்திரீகிருதம். இப்படி மாயினால கற்பிக்கப்பட்டு தேசம் காலம் இல்லையா இவருடைய சம்பந்தத்தினால கலனா சம்பந்தத்தினால ரொம்ப வைச்சித்திரியமாக பல வகையாக வேற்றுமைகளோடு கூடினவைகளாக ஆகிவிட்டது. அல்லது மாயாவி இவ மகாயோகிவ அப்படி மாயாவி போலவோ பெரிய யோகி போலவோ ஸ்வேச்சையா தன்னுடைய சங்கல்பத்தினால இந்த உலகமானது விஜிரும்பயத்தி வெளியில தோன்றிடுது. அப்பேற்பட்ட அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஆச்சாரிய ரூபமாக இருக்கக்கூடிய குருமூர்த்தியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிச்சார். எவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு பாருங்க. இப்ப இந்த பிரபஞ்சமானது விதைக்குள்ள முளை போல இருந்தது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இந்த ஆலமரமானது எஃபெக்ட், அதுக்கு காரணம் எங்க இருந்தது? அதனுடைய விதைக்குள்ள இருந்தது. விதை தான் காரணம் ஆலமரத்துக்கு. அதே மாதிரி இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரம்மமானது எப்படி இருந்தது? உள்ள இருந்தது. எப்படி இருந்தது? காரணமாக இருந்ததுன்னா நமக்கு சந்தேகம். உபாதான காரணமாக இருந்ததா, நிமித்த காரணமாக இருந்ததா, சமவாயி காரணம் தார்க்கிகன் சொல்ற மாதிரி சமவாயி காரணமாக இருந்ததா, என்ன காரணமாக இருந்தது? அசமவாயி காரணமாக இருந்ததா? இப்படின்ற கேள்வி எல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் சொல்லணும் அப்படின்றது ஆச்சாரியால் அதெல்லாத்தையும் சொல்லல. அவர் என்ன சொல்லிட்டாரு? நேர பிரபஞ்சத்து இந்த விதையினுள்ள எப்படி முளை இருக்கோ அது மாதிரி சிருஷ்டிக்கு முன்னாடி இல்லையா இந்த பிரம்மம் இருந்தது. அந்த பிரம்மமானது தன்னுடைய மாயினால தேசம் காலம் இதனுடைய சம்பந்தத்தினால அப்படி வைச்சித்திரியமாக ஆகிவிட்டது. இப்படி பல வேற்றுமைகளுடன் கூட வருது. இது எப்படி இருக்கு அப்படின்னா மாயாவி தன்னுடைய மாயையை பண்ற மாதிரியும் மகா யோகிகள்லாம் அப்படி நினைச்ச உடனே அப்படி ஒரு
சிங்கம் வருதுன்னாக்க அந்த யோகி அப்படி பார்த்தாருனாக்கா அந்த சிங்கம் பார்த்து பயந்து போயிடும். அதோட பெரிய சிங்கமா இவர் அதுக்கு காட்சி கொடுக்கும், அது ஓடி போயிடும் இல்லையா. இப்படிதான் மாயையா பண்ணியிருக்காரு இந்த பகவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இத ஒத்துப்பாரான் இந்த தார்க்கிகெல்லாம் என்ன சொல்றான் இல்லையா, உனக்கு தெரியுமா காரணம்னா எங்களை பத்தி எங்களுக்கு தான் தெரியும், என்ன காரணம்னா என்ன காரணம், நிமித்த காரணமா உபாதான காரணமா அப்படி எல்லாம் கேட்கறான். அவன் இஸ் ஓன் பிலாசபி. இந்த உலகத்துக்கு பிரம்ம காரணம் இல்ல, பரமானுதான் காரணம் அப்படின்னு சொல்றான். இந்த சித்திரீகிறதுக்கு காரணம் என்ன, பரமாணுக்கள்லாம் இருக்குப்பா, அதுதான் காரணம் அப்படின்றான். சாங்கியம் என்ன சொல்றான், இதெல்லாம் பிரதானம் தான் காரணம், நீங்க சொல்ற மாதிரி பிரம்மம் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றான். இப்ப இவா சொன்னதெல்லாம் முதல்ல சொல்ல வேண்டியது. இது வியாக்கியானம் பண்றவர் நமக்கு இந்த அறிவை கொடுக்கிறார். ஆச்சாரியால் சொல்லல, ஆச்சாரியால் மனசுக்கு பின்னாடி இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தார்க்கிகம் எப்படி சமுதாய காரணம், சத்காரணம், அசத்காரணம் போன்ற காரணங்களை எல்லாம் சொல்றானோ அதை பத்தி சொன்னார். சொல்லிட்டு அதற்கு பிறகு வைசேஷிக மதத்தை கண்டனம் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ சாங்கிய மதத்தை கண்டனம் பண்ண போறார் இல்லையா. அவன் எப்படி கண்டனம் பண்ணார் அப்படின்னு சொன்னாக்க, முதல் ஸ்லோகத்துல தன்னுடைய சரீரத்திலிருந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை காண்கிற ஜீவாத்மாவை பத்தியும், அடுத்த ஸ்லோகத்துல மாயினால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற ஜெகத்காரணமான ஈஸ்வரனை பத்தியும் இவர் கொடுக்கிறார். சோ இந்த ஆத்மாவுக்கு இல்லையா, நீ சொல்ற லாஜிக் எல்லாம் பொருந்தாது, மாயினாலதான் இது வந்தது. ஒரு யோகி எப்படி பண்றானோ, எப்படி மாயாவி பண்றானோ அப்படிதான் இந்த உலகமானது வந்தது. நீங்க சொல்ற லாஜிக் எல்லாம் இதுக்கு ஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவன் எப்படின்னா சொல்றான், அது எப்படி பொருந்தாதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. இப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர்களுக்காக இவர் எழுதினார் இல்லையா, தர்க்க சாஸ்திரத்துல இது வராதுப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ சாங்கியத்தை சொல்லிவிட்டார். இது வரைக்கும் சொன்னவர் இப்ப 32ல இருந்து 40 வரைக்கும் சாங்கியா ஸ்கூல் இருக்கு இல்லையா. அந்த சாங்கியர்கள்லயே 2 பிரிவு இருக்கு. சேஸ்வர சாங்கிய தரிசனம்னு ஒண்ணு இருக்கு, நிரீஸ்வர சாங்கிய தரிசனம்னு இருக்கு. ஈஸ்வரனை ஒத்துக்கொண்டவர்கள் சாங்கியர்கள் இருக்கார்கள். ஈஸ்வரனே தேவையில்லை, இது எல்லாமே சாங்கியத்தை நம்ம சொல்லலாம்னு சொல்லக்கூடிய வாதிகளும் உண்டு சாங்கிய சாஸ்திரத்துல இல்லையா. அதே மாதிரி மீமாம்சையிலையும் உண்டு இல்லையா. மீமாம்சையில ஈஸ்வரனை ஒத்துக்காத இருக்கிறவர்களும் உண்டு. இப்படி இருக்கக்கூடியவர்கள் இருக்க இல்லையா, அவளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். 32வது ஸ்லோகத்தை பார்ப்போம். மாயாயாம் பிரம்ம சைதன்ய பிரதிபிம்பானுஷங்கதா மகத்கால பும்சகுமாம்சஹ ஸ்யுஹு மகத்தத்வாத் அஹங்கிருதிஹி. மாயாயாம் பிரம்ம சைதன்ய பிரதிபிம்ப ஆனுஷங்கதா. மாயையாம், இந்த மாயையில இல்லையா, பிரம்ம சைத்தன்யத்தினுடைய மாயையில, மாயாயாம் சொல்ற மாயையில பிரம்ம சைத்தன்யத்தினுடைய பிரம்ம சைத்தன்ய பிரதிபிம்பமானது இல்லையா, ஆனுஷங்கா உண்டாச்சு, தங்கம் ஏற்பட்டு அதிலிருந்து மாயையில பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பத்தினால இது உண்டாச்சு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், மாயையானது தனியா இயங்காது, அது ஒரு ஜடம். அது பிரம்ம சைத்தன்யத்தோட சேர்ந்தாதான் அதுக்கு ஒரு எப்படி நம்மளுடைய மனசானது ஜடமாக இருந்த போதிலும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய உயிர் ஆத்மாவானது இருக்கிறதுனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாலதான் என்னுடைய மைண்டுக்கு இந்த திங்கிங் கெப்பாசிட்டி, சைத்தன்யமாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருகிறது. இல்லைன்னா ஜடமா தானே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உலகத்துக்கும் மாயையில இந்த பிரம்ம சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கு. அந்த பிரதிபிம்பத்தினாலதான் உங்களுக்கு மகத்து, காலம், உமாம்சஹா இல்லையா. மகத்து அப்படின்னாக்க மகத்தத்துவம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ். எல்லா இன்டெலிஜென்ஸும் ஒன்னாக்கினீங்கன்னா அது பேர் மகத்தத்துவம் அப்படின்னு பேரு இல்லையா. அதுக்கப்புறம் கால, டைம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. அது என்ன பண்றது, டைம் ஆனது
இந்த பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினால வந்தது. நேச்சர்ல வந்தது. முதல்ல சூரியன் வந்தது, உலகம் வந்தது. எது வந்ததுனால எப்ப வந்ததுன்ற கேள்வி வரும். உலகம் வந்த பிறகு இல்லையா, பிரகிருதியில இருந்து இந்த உலகம் வந்த பிறகு அந்த காலம்ன்ற தத்துவமும் வந்துருது. அது மாத்திரம் இல்ல, இண்டிவிஜுவல் ஜனங்கள் எல்லாம் வந்துட்டார்கள். இவர்களாம் புமான் சகா, இந்த மனிதர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் இல்லையா. அதுல மகத்து காலம் உண்டாச்சு. அதுல இந்த மகத்தத்துவம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. மகத்வாத் அகங்கிருதி அப்படின்னாரு. இந்த மகத்தத்துவம், புத்தி தத்துவம், காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் தத்துவம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து அகங்கார தத்துவமானது உண்டாச்சு சார் இல்லையா. இந்த அகங்கார தத்துவம் மகத்திலிருந்து உண்டான பிறகு அதுல இந்த 3 குணங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதெல்லாம் நம்ம தத்துவ போதத்திலேயே பார்த்திருக்கோம். அதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்றாரு இல்லையா. இந்த ஸ்தூல சரீரமானது தாமச அம்சத்திலிருந்து பிறந்தது இல்லையா. அந்த கரணமானது சாத்விக அம்சத்திலிருந்து பிறந்தது. அதுக்கப்புறம் இந்த கர்மேந்திரியங்கள் பிராணன்லாம் ராஜச இந்திரியங்கள்ல இருந்து பிறந்தது. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். சத்வாத் சஞ்சாயத்தே காமஹா, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ராஜஸ்ல இருந்து வந்தது. ஸ்தூலமாக இருக்கக்கூடிய ஜடமாக தோணுகின்ற பொருள்கள் எல்லாம் தமசனால வந்ததுன்னு தெரியும். இப்படி அவன் என்ன சொல்றான், இந்த மகத்திலிருந்து அகங்காரம் வந்தது. இந்த அகங்காரத்தினுடைய தாமச அம்சம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல இருந்துதான் இந்த ஆகாசம், வாயு, நெருப்பு, நீரு, நிலம் அப்படின்னு ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராப அக்னியத் பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பூதங்களும் அந்த தமோ குணத்திலிருந்துதான் வந்தது. தமோ குணமாக இருக்கக்கூடிய அகங்காரத்திலிருந்துதான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு 33 சொல்றாரு. தாமசாத் ஸ்யுஹு அகங்காராத் காய அனில அக்னி அம்பு பூமயஹ சப்தஸ்பரிஷஸ்ச ரூபஞ்ச ரசோ கந்தாப்யனுக்ரமாத். தாமசாத் ஸ்யுஹு அகங்காராத், அகங்காரத்தினுடைய தாமசமான அகங்காரத்திலிருந்து க அப்படின்னாக்க கம்னாக்க ஆகாசம், அனிலம் அப்படின்னாக்க வாயு. ஒரு இடத்துல நிலை கொண்டு இல்லாம அங்கங்க போறதுனால வாயுக்கு அனிலம்னு பேரு. ஆகாசம், வாயு, அப்புறம் அக்னி நெருப்பு, நீ இல்லையா. அதுக்கப்புறம் அம்புனாக்க நீர், நெருப்பு, நீர், அப்புறம் பூமி இல்லையா. நம்ம ஆகாஷாத் வாயு, வாயுல இருந்து அக்னி, அக்னியில இருந்து ஆபகா, ஆபத்துல இருந்து பிருத்திவி அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி வழக்கமாயிடுச்சு இல்லையா. அதே ஒரு வேற பேர்ல சொல்றாரு. அனிலம், அக்னி, அம்பு, பூமி, இவைகள் எல்லாம் அகங்காரத்தினுடைய தாமச அம்சத்துல இருந்துதான். யாரு சொல்றது இதெல்லாம்? சாங்கியம் சொல்றான். அதுல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்க ஆகாசத்துல ஆகாசம் அப்படின்னு சொன்னான். ஆகாசத்திலிருந்து சப்தமானது உண்டாச்சு, ஸ்பரிசமாச்சு இல்லையா. ஸ்பரிசவான் வாயு, நமக்கு ஸ்பரிசத்தினாலதான் கண்ணால காண முடியாது, ஸ்பரிசத்தினால உணர முடியும் வாயு. அந்த வாயுல இருந்து ஸ்பரிசம் வந்தது. அப்புறம் தேஜஸ்ல இருந்து, அந்த நெருப்புல இருந்து ரூபமானது, ஃபார்ம் அண்ட் கலர் வந்தது. அதுக்கப்புறமா தண்ணியிலிருந்து ரசம் வந்தது, டேஸ்ட் ஆனது வந்தது. அதுக்கப்புறம் கந்தம், பிருத்திவியிலிருந்து கந்தவதி பிருத்திவி, இந்த ஸ்மெல்ன்றது அந்த நிலத்திலிருந்து இப்படி கிரமமாக வந்தது. அனுக்கிரமா அப்படின்னா ரெஸ்பெக்டிவ்லி. கம்முல இருந்து சப்தம் வந்தது, அனிலத்தில இருந்து ஸ்பர்ஷம் வந்தது, அக்னியில இருந்து ரூபம் வந்தது, அம்புல இருந்து ரசம் வந்தது, பூமியில இருந்து கந்தம் வந்தது அப்படின்னு அழகா நமக்கு ஒரே ஸ்லோகத்துல இவ்வளவு பெரிய தத்துவத்தை அப்படி எடுத்துன்னு வருது. அதான் ஆச்சாரியார், அதான் சுரேஸ்வர ஆச்சாரியாருடைய கிரேட்னஸ். இந்திரியாணாம் ச விஷயாஹ பூதானாம் அபி தே குணாஹ தேவாஹ சதாசிவஸ்சேஷஹ ருத்ரோ விஷ்ணுச்சதுர்முகஹ. இதுல இருந்து இல்லையா குணங்கள் வந்தது, இந்திரியங்கள்லாம் வந்தது. எப்படி வந்தது இல்லையா? சப்தஹா, ஸ்பரிஷஹா, இதெல்லாம் உண்டாச்சு இல்லையா. இதெல்லாம் எப்படி கிரகிக்கணுமே அப்படின்னா, இந்திரியத்துக்கு விஷயம் வேணுமே. இந்திரியானாம் ச விஷயஹா, இந்திரியங்களுக்கு விஷயம் வேணுமே அப்படின்றதுக்காக இந்த பஞ்சபூதங்கள், பூதானாம் அப்படி
இந்த பஞ்சபூதங்கள் வந்தது. பஞ்சபூதங்களுக்கும் குணங்கள் இருக்கிறது இல்லையா? குவாலிட்டிஸோட வந்தது. ஒரு பொருள் உண்டாச்சுன்னா அதுக்கு உண்டான குவாலிட்டிஸோட தானே வரும். அது அப்படி வந்தது. அந்த குணங்கள்லாம் சப்த குணம், ஸ்பர்ஷ குணம், ரூப குணம், ரசோகுணம், கந்த குணம் எப்படி வந்தது? ஆகாசத்துக்கும் அனிலத்துக்கும் அக்னிக்கும் அம்புக்கும் பூமிக்கும் அப்படின்னு கேட்டா தேவதையினால வந்ததுப்பா. அப்படி அந்த தேவதைகள்லாம் எவைகள்? தேவாகா, சதாசிவஹா, ஈஷஹா, ருத்ரஹா, விஷ்ணுஹு, சதுர்முகஹா அப்படின்னார். இவர்கள்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இதுக்கெல்லாம் இந்த குணங்கள்லாம் எப்படி அந்த பூதங்களுக்கு வந்தது இல்லையா? நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கும் நமக்கு தெரியும். கண்ணுக்கு இந்த தேவதை, அதுக்கான இண்டிவிஜுவல் இருக்கும். டோட்டலாக இந்த உலகம் வரும்போது அதுக்கு என்ன தேவதை? அதுவா சொல்றீங்களே. சதாசிவனால சப்தத்துக்கும், ஈசனால ஸ்பர்ஷத்துக்கும், ருத்ரனால ரூபத்தும், ரசத்துக்கு விஷ்ணுவும், கந்தத்துக்கு சதுர்முக பிரம்மாவனாலையும் இது வந்தது அப்படின்னு நமக்கு புரிய வச்சார். சமஷ்டிக்கு எப்படி வந்தது அப்படின்றது நம்ம தத்துவபோதத்துல இண்டிவிஜுவலுக்கு வரதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதையும் சொல்ல போறாரு இவர். இப்படி ஸ்தூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் குவாலிட்டியோட இந்த உலகம் உற்பத்தி ஆவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னவா இருக்கு? சதாசிவன், ஈஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, சதுர்முக பிரம்மா. 4 முகம்னாக்கா பிரம்மான்னு அர்த்தம் இல்லையா? 4 முக பிரம்மா. அந்த 5 முகத்தோட தான் இருந்தார் அவர். ஒரு முகத்தை கிள்ளிட்டார் அப்படின்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி சதுர்முக பிரம்மா அப்படின்னு சொல்றது வழக்கம். பிரம்மா சொன்னார். அதுக்கப்புறம் தாமச அகங்காரத்திலிருந்து இதெல்லாம் வந்தது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வேதாந்தத்துக்கு வந்தான்னு. அதனால கருணையோட சுரேஸ்வராச்சாரியார் நமக்கு எழுதுறார். தாத்விகாத் சியாத் அகங்காராத், தாத்விகமான இருக்கக்கூடிய அகங்காரத்தினின்று அந்த கரணதீந்திரியம் மனோபுத்திர் அகங்காரா சித்தம் கரணாந்தரம். சாத்விகமான அகங்காரத்திலிருந்து சியாத் வந்தது எது? அந்த கரணம் அப்படின்னாரு. அந்த கரணம்னா என்ன அர்த்தம்? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி இதெல்லாம் பகிக்கரணங்கள், வெளியில இருக்கக்கூடிய. இது உள்ளுக்குள்ள கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடியது. இது ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் அறிவை உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்படி அறிவை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாம இருந்தது. அது சாத்விகத்திலிருந்து சத்வா சஞ்சாயத்தே ஞானம் இல்லையா? ஞானேந்திரியங்கள் இல்லையா? தீ இந்திரியமும் அந்த கரணமும் அந்த சாத்விக அம்சத்திலிருந்து வந்தது. ஞாபகம் வருதா? இதெல்லாம் நம்ம தத்துவபோதத்திலேயே பார்த்துட்டோம் முதல்லயே. அது என்ன? அந்த அந்த கரணம்னா மனோ, புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு 4 இருக்கு. மனசுன்னா என்ன? சம்சயாத்மிகா மனஹா தெரியும் நமக்கு. புத்திஹி நிச்சயாத்மிகா புத்திஹி, அகங்கர்த்தா அகங்காரா, சித்தம் மெமரி அப்படின்றது நமக்கு தெரியும். இப்படி அந்த கரணம் ஆந்தர கரணம்னு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்படி மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் இந்த 4 அந்த கரணம் சொல்லிட்டார். இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றார். மனசு எப்படி இருக்கு? சம்சயஹா, நிச்சயஹா, கர்வஹா, ஸ்மரணம், விஷயா அமி, தந்திர பிரஜாபதி, ருத்ரஹா, க்ஷேத்ரஜ்ஞ இதி தேவதாஹ. 36வது ஸ்லோகம். சின்ன விஷயத்துல ஸ்லோகத்துல எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லிவிட்டார். மனசு என்னன்னு கேக்குறியா? சம்சயம். இப்படி புரிஞ்சுக்கோ போதும். சம்சயாத்மிகா மனஹா. அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு ஒரு சந்தேகம் வருது இல்ல? கிளாஸுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்ற சந்தேகம் வரும்போது நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல மைண்ட் ஏறாயிருக்கு. இப்ப நிச்சயம் பண்ணிட்டேன், இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி செருப்பை போட்டுக்கிறேன் இல்லையா? வெளியில போலாம் அப்படின்னு நிச்சயாத்மிகா மனசு வேலை செய்யறது. அப்படின்னு நான் கிளாஸுக்கு போகிறேன், எனக்கு அந்த கிளாஸுக்கு எப்படி போகணும்னு தெரியும் அப்படின்னு போய் நேர போய் ஊபர்லயோ பஸ்லயோ கார்லயோ இருந்து போறேன்னு இல்லையா? அது கர்வஹா அகங்காரமானது சொல்லுது. இப்படி போகணும் அப்படி போகணும்ன்ற மனசெல்லாம் நமக்கு ஸ்மரணங்கள் இருக்கிறது இல்லையா? இப்படிதான் போகணும், நமக்கு தெரியும் இந்த ரூட்ல தான் போகணும், இந்த ரூட்ல போனா சேஃபா போயிடலாம், அதெல்லாம் தெரியுமா இல்ல? இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த கரணம் எது? சித்தம். இப்படி டவுட்டிங், அதுக்கப்புறம் நிச்சயம்,
அதுக்கப்புறம் அகங்காரம், அதுக்கப்புறம் ஸ்மரணம். இந்த 4 காரியத்தையும் ரெஸ்பெக்டிவா செய்யக்கூடியது எதுவோ அதுதான் மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம். மனசோட எது லிங்க் பண்ணணும்? சம்சயா. புத்தியோட எதை லிங்க் பண்ணணும்? நிச்சயா. அகங்காரத்தோட எதை லிங்க் பண்ணணும்? கர்வஹா. இல்லையா? அப்புறம் ஸ்மரணம், சித்தம், விஷயா, அமி. இந்த 4க்கு இதுதான் சார் விஷயம். இந்த 4க்கும் அமி, இந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு, இந்த மனசு, புத்தி, அகங்காரம், சித்தத்துக்கு விஷயம் என்ன தெரியுமோ? டவுட் படுறது, நிச்சயம் பண்றது, கர்வப்படுறது, சிந்திப்படுறது. இல்லையா? மெமரி ஹவுஸ்ல இருந்து எடுக்கிறது, ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து எடுத்துக்கிறது. இப்படி இந்த வேலையை பண்ணக்கூடியதுதான் இது அப்படின்னு சொன்னார். சரி சார், இந்த சம்சயத்துக்கு எப்படி வருது? அந்த சம்சயம் அந்த தேவதையினால வருது. சம்சயத்துக்கு யாரு தேவத்தை? சந்திரஹா அப்படின்னா இல்லையா? சந்திரமா, மனசோ தேவதா சந்திரமா நம்ம படிச்சிருக்கோம். புத்திக்கு தேவதை யாரு? பிரஜாபதி. இல்லையா? பிரஜாபதி தான், பிரம்மாதான் புத்திக்கு, நிச்சயாத்மிகா புத்திக்கு தேவதை. கர்வஹா, அகங்காரத்துக்கு தேவதை யாரு? ருத்ரன். அதுக்கப்புறம் ஸ்மரணத்துக்கு யாரு? சித்தத்துக்கு தேவதை க்ஷேத்ரஜ்ஞா. இவன் தான் காரணம். இப்படி சந்திரஹா, பிரஜாபதி, ருத்ரஹா, க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்றவர்கள் தேவதைகள். அங்க எப்படி தாமச அகங்காரத்திலிருந்து வந்ததான இந்த ஆகாசம், வாயு, நெருப்பு, நீர், நிலத்துக்கு என்ன குணங்கள், குவாலிட்டிஸ் சொன்னாரோ, தேவதையை சொன்னாரோ, அதே மாதிரி சாத்விகமான வந்ததுக்கு மனசு, புத்தி, அகங்காரம், அதுக்கு அந்த கரணத்துக்கு 4 சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொன்னாரு 20:35 அந்த கரண தி இந்திரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாரு. தி இந்திரியம்னா என்ன அர்த்தம்? புத்தி இந்திரியம். புத்தி இந்திரியம்னா என்ன அர்த்தம்? ஞானேந்திரியம். இந்த ஞானேந்திரியங்கள் நமக்குள்ளவைகள் அப்படின்னாக்க கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி தெரிஞ்சது. அதை இப்ப சொல்றாரு. ஸ்ரோத்ரம், வக்கு, சக்ஷுஷி, ஜிஹ்வா, கிரானம், ஞானேந்திரியம், விதுஹு. வாத, சூரிய, வருணாஹ, நாசத்யௌ, தேவதா ஸ்மிருதாஹ. ஸ்ரோத்ரம், காது, இல்லையா? தொக்கு, தொடு உணர்ச்சி, ஸ்கின்னு. சக்ஷுஷி அப்படின்னு என்ன? கண்ணு, ஐஸ். ஜிஹ்வா, டங்கு. கிரானம், மூக்கு, நோசு. இதான் ஞானேந்திரியம். இது விதுஹு. யாரு விதுஹு? இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? சாங்கியனுடைய அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருக்கோம். இப்படி சாங்கியர்கள் விதுஹு. இப்படி சாங்கியர்கள் அறிந்தவர்களா இருந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் வேதாந்தம் வாங்கிப்போம். நம்ம எதெல்லாம் நமக்கு சௌரியமா இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். இல்லையா? எங்க அவன் தப்பு பண்றானோ அத்வைத ஹானி வந்ததுன்னா அவனை போட்டு அடிப்பான். இல்லையா? அதான் நம்ம. அதனால நம்மளும் தான் ஒத்துக்கிறோம். ஆனா இப்ப டாபிக் சாங்கியனுடைய விஷயத்தை இவ்வளவு நேரம் நமக்கு தார்க்கிகனுடைய ஆங்கிள் பார்த்துட்டு வந்தோம். இப்ப சாங்கியனுடைய ஆங்கிள் பாக்குறோம். அது மறந்துடக்கூடாது. இல்லையா? விதுகுண சாங்கியர்கள் இப்படியாக அறிகிறார்கள். எப்படி தேவதை? அதுக்கு சேஸ்வர சாங்கியனை பத்தி பேசுறான்றதுனால தேவதையை கொண்டு வரணும். இல்லையா? ஈஸ்வரனை ஒத்துண்ட சாங்கியர்கள். திக்கு, இல்லையா? திக் தேவதை தான் காதுக்கு. இல்லையா? ஸ்ரோத்ரஸ்ய தேவதா யாரு? திக் தேவதா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் தொக்குக்கு வாயு, வாதஹா. தொக்குக்கு தேவதை என்ன? வாயு. சக்ஷுஷுக்கு தேவதை சூர்யா, சூரியோ மே சக்ஷுஷி ஸ்ரிதா, நமக்கு தெரியும். அப்புறம் ஜிஹ்வாக்கு, நாக்குக்கு வருண பகவான், டேஸ்டுக்கு. இல்லையா? வருண பகவான். கிரானத்துக்கு, இல்லையா? யாரு? மூக்குக்கு நுகர்தல் சம்பந்தப்பட்டதுக்கு அஸ்வினி குமாரர்கள். நாசத்யௌ அப்படின்னு டியூயல் போட்டிருக்காங்க. இல்லையா? ட்வின்ஸ். அஸ்வினி தேவதைகள். இந்த தேவதைகள்லாம் ஸ்மிருதாஹா, இந்த தேவதைகள்லாம் இருக்கிறார்கள், பிரிசைடிங் டெய்டிஸாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ தமோ குணத்தை சொன்னார். அதிலிருந்து வந்ததுதான் பஞ்சபூதங்கள்னு சொன்னார். சாத்விக அம்சத்தை எடுத்துட்டார். அதுல 4 அந்த கரணம் வந்தது, 5 ஞானேந்திரியங்கள் வந்தது அப்படின்றத சொன்னார். இப்போ ராஜசாத் ஸ்யுஹு அஹங்காராத் கர்மேந்திரிய சமீரினாஹ. கர்மேந்திரியாணி வாக்பாணிஹி பாதஹ் பாயூருபஸ்தகம். ராஜச அகங்காரத்திலிருந்து
ராசசாத் அகங்காராத் ஸ்யுஹு இதெல்லாம் வந்தது. கர்மேந்திரிய சமீரினா கர்மேந்திரியங்கள் வந்தது அப்படின்னாரு இல்லையா. சமீரினஹா அப்படின்னு சொன்னா பிராணங்களும் வந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கர்மேந்திரியங்களும் பிராணனும் வந்தது. கர்மேந்திரியங்கள் என்னென்ன அப்படின்னு இப்ப சொல்றாரு. வாக், பாணி, பாதம், ஆயு, அஸ்தகம். கர்மேந்திரியங்கள்னா என்னென்ன அப்படின்றது ஏற்கனவே தெரியும். வாக், பாணிகி, பாதகா, ஆயுகு, உபஸ்தகம். கர்மேந்திரியங்கள் என்ன? வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம் அப்படின்னு இப்ப முதல்ல பாடம். அதனால மறக்க முடியாது. வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். சரி, இதுக்கெல்லாம் என்னென்ன செயலை செய்யறது? அங்க ஆகாசம் எப்படி வாயு, ஆகாசம் எப்படி ஸ்பர்ஷமோ இல்லையா, அனிலம் எப்படி ஸ்பர்ஷமோ, அம்பு எப்படி ரூபமோ, அக்னி எப்படி ரூபமோ, அம்பு எப்படி ரசமோ, பூமி எப்படி கந்தமோ, அதே மாதிரி இல்லையா. மனசு சம்சயம், புத்தி நிச்சயம், அகங்காரம் கர்வம், சித்தம் ஸ்மரணம் சொன்னோம். அப்புறம் ஸ்ரோத்திரம் இல்லையா, தொக்கு, ஜிஹ்வா, அந்த விஷயம் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கிரந்தம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி கர்மேந்திரியங்களுக்கு என்னென்ன விஷயம் அப்படி சொல்றது. இப்போ வச்சனம், வச்சனாதான கமன விசர்கானந்த சம்யகாஹ விஷயாஹ தேவதாஹ தேஷாம் பன்ஹி இந்திர உபேந்திர மிருத்யுகாஹ. வச்சன இல்லையா, ஸ்பீச், ஆதான வாங்கிக்கிறது இல்லையா, கமன நடப்பது, விசர்க எவாக்குவேஷன், ஆனந்தம் சந்தோஷம் இல்லையா, இதெல்லாம் எதுல இருந்து வருது என்ற பெயர், என்ற சம்யகாக என்ற பெயருடைய ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் என்னென்ன? இதுக்கெல்லாம் விஷயாக தேவதாக. இந்த விஷயங்களுக்கு எப்படி இந்த வந்தது? தேவதையினால வந்தது. யார் அந்த தேவதைகள் அப்படின்னா, வச்சனத்துக்கு அக்னி, வன்ஹி, இந்திர, உபேந்திர, மிருத்யுகாஹ. மன்னி வச்சனத்துக்கு யாரு? மன்னி தெரியும். அக்னிர்மே வாசி ஸ்ரிதா வாக் ஹிருதயே ஹிருதயம் மயி சொல்லிட்டு இருக்கோம். அதனால அக்னிதான் வாக்குக்கு தேவதை இல்லையா. அப்புறம் ஆதானத்துக்கு யார் தேவதை? அஸ்தயோர் விஷ்ணு இல்லையா. இந்திரஹா இந்திரன். அப்புறம் உபேந்திரஹா, உபேந்திரன் பாதத்துக்கு தேவதை. கமனா பாதையோர் விஷ்ணு அப்படின்னு பாதோ விஷ்ணு கிருஷ்ணலாம் சொல்றோம் இல்லையா. பாதத்துக்கு விஷ்ணு, கமனத்துக்கு உபேந்திரன். அப்புறம் விசர்க்கத்துக்கு யம தர்மராஜா, பாயுக்கு தேவதை யம தர்மராஜா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் உபஸ்தத்துக்கு தேவதை பிரஜாபதி. என்ன? வன்ஹி, இந்திர, உபேந்திர, மிருத்யு, காஹான கம் பிரம்மா இல்லையா. அதனால பிரஜாபதி பிரம்மான்னு அர்த்தம். காஹானா. மிருத்யுன்னா யமன்னு அர்த்தம். உபேந்திரன்னா விஷ்ணுன்னு அர்த்தம். இந்திரன்னாக்க இந்திரன் தெரியும். வன்ஹி அக்னி. இப்படி அக்னி, இந்திரன், உபேந்திரன், யமன், பிரஜாபதி இவர்கள் ரெஸ்பெக்டிவ்லி வாக்குக்கு, பாணிக்கு, பாதத்துக்கு, பாயுக்கு, உபஸ்தத்துக்கு தேவதைகள் அப்படின்னு வந்தது. இப்படி சொல்லிட்டார் இல்லையா. அஞ்சு பூதங்கள், 4 அந்தக்கரணம், அதுக்கப்புறம் ஞானேந்திரியம், அப்புறம் கர்மேந்திரியம், 5 பிராணன் சொல்லணும் இல்லையா. இப்போ இன்னும் பாக்கி இருக்க சமீரினாகான்னு சொன்னார் இல்லையா. அதே இப்போ சார் பிராண அபான சமானச்ச உதான வியானோ சவாயமஹா பூதைச்ச பஞ்சபிஹி பிராணைஹி சதுர்தசபிரிந்திரியைஹி. பிராண அபான சமான உதான வியானவ் இல்லையா. பிராணம் எல்லாருக்கும் தெரியும், உள்ள இருக்கிறோம். அபானம் கீழே தள்ளக்கூடியது. சமானம் நம்ம உடம்புல சமானமா சமீகரணம் பண்றது. உதானம் மேல நோக்கி நம்ம எழுந்துக்கணும்னா அதுக்கு வரக்கூடிய எனர்ஜி. வியானம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடிய சென்டர்ல இருந்து கொண்டு இப்படி பிராண அபான சமான உதான தியானம் அப்படின்னு 5 வாயுக்கள் இருக்குப்பா. இதெல்லாம் 5 பூதங்கள்ல இருந்து வந்தது இல்லையா. அந்த பூஜங்கள்ல இருந்து வந்தது. 5 தேவதைகள் 5 பூதங்கள் தான் இருக்கு, அதுல இருந்து வந்தது. இப்படியாக
5 பிராணங்கள், 5 இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 4 அந்தக்கரணம், அப்புறம் பஞ்சபூதங்கள், இப்படி சேர்ந்து 24 தத்துவத்தை தேஸ்வர சாங்கியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். 24 தத்துவம் என்று. சதுர்தசபிகி இந்திரியைஹி அப்படின்னு சொன்னார். இதை ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த சதுர்வித தசத்தோட சில பேர் சதுர்விம்சதி தத்வானி சாங்கிய சாஸ்திர விதோ விதுஹு, இந்த 24 தத்துவங்களையும் இல்லையா சாங்கிய சாஸ்திர நோயர்ஸ் ஆஃப் தி சயின்ஸ் ஆஃப் சாங்கியம் இல்லையா, சாங்கிய சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் இந்த 24 தேஸ்வர சாங்கியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். இதை தவிர சில பேர் இருக்கார்கள், அவர்கள் நிரீஸ்வர சாங்கியர்கள்னு சொன்ன இல்லையா, அவர்கள் என்ன சொல்றார்கள், மகான் காலஹா பிரதானச்ச மாயா வித்யேச்ச பூருஷஹ இதி பௌராணிகா பிராஹுஹு விஷம் தத்வானி சேஸ்தைஸஹ. இப்போ இது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். 24 சேஸ்வர சாஸ்திரியர் சொல்றாங்க. அவர்கள் இந்த இவர்கள் என்ன சொல்றாங்க, அனீஸ்வர சாங்கியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் என்ன பண்ணாங்க, 5 தன்மாத்திரைகள் இல்ல அந்த கரணத்தை ஒன்னா வச்சுக்கிட்டாங்க. 4த்தையும் ஒன்னாக்கினா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மொத்தம் 21பா. இதுல பிரகிருதி மகத்து அகங்காரத்தை கூட்டி 24, இப்படிதான் வச்சுக்கணும் அப்படின்னு இந்த தேவத்தை எல்லாம் எடுத்துன்னு வராம அவன் என்ன பண்ணிட்டான், நிரீஸ்வர சாங்கியம் அதை சொல்லிட்டான். அதை இவர் சொல்லல, நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். இப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு, புராணக்காரங்கள்லாம் எப்படி ஒத்துட்டு இருக்காங்க இந்த உலகத்தை. இப்ப தார்க்கிகா என்ன சொன்னான்றதை நம்ம பார்த்தோம். சாங்கியர்கள் எப்படி இந்த உலகத்தை கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். நமக்கு எவ்வளவு நாலேஜ் கொடுக்குறாரு பாருங்க. இப்ப என்ன சொல்ற, பௌராணிகர்கள்லாம் புராணத்துல எல்லாம் சொன்னதை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்லவா, அவர்கள்லாம் எதை வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்க, மகான் காலஹா பிரதானச்ச மாயா வித்யேச்ச பூருஷஹ இதி பௌராணிகாஹ பிராஹுஹு திரிகும்ஷத் தத்வானி தைஸ்ஸஹ. அவர்கள்லாம் 24 இல்ல சார், 26 சார், 30 சார் அப்படின்னாங்க. ஏன் சார் 30 அப்படின்னா, 5 பூதங்கள், 5 பிராணங்கள், அப்புறம் 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், மனசு புத்தி அகங்காரம் சித்தம், மொத்தம் 24. அது கூட நீங்க என்ன சேர்த்துக்கணும், மகத்து, காலம், பிரதானம், மாயா, அவித்யா, புருஷன், இதெல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சார். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் சார். இதெல்லாம் பௌராணிகர்கள் சொன்னா 30 தத்துவம் சார். இந்த உலகத்துல 30 தத்துவம் இருக்கு சார் அப்படின்னு சொன்னான். இவன் சாங்கியம் சொல்றது 24 கிடையாது, 30 இருக்கு சார். அவன் சொல்ற மாதிரி மகா பரமானு தான் இதுக்கெல்லாம் காரணம், பாக்கி எல்லாம் எஃபெக்ட்னு சொன்னதும் கிடையாது. இவன் 24 தத்துவத்துலதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க அடங்கும்னு சொன்னதும் கிடையாது. நாங்க சொல்றோம் 30 தான் அப்படின்னு பௌராணிக இந்த உலகத்தை இப்படி சொன்னான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சைவ சித்தாந்தம் வந்துருச்சு. சைவ சித்தாந்தம், தார்த்த சித்தாந்தம், இது மாதிரி பின்னாடி ஆகமங்கள் தந்திரங்கள்லாம் பின்னாடி வந்துருச்சு இல்லையா. இவர்கள்லாம் என்ன தெரியுமா, சாக்தாகமம், சைவாகமம், வைஷ்ணவாகமம் அப்படின்லாம் நிறைய ஆகமங்கள் வேத காலத்துக்கு பிறகு இதெல்லாம் அதனுடைய வேதத்திலிருந்து ஒவ்வொரு ஆச்சாரியர் அப்படி தனியா பண்ணி தனித்தனியா இப்படி எல்லாம் எழுதினாங்க இல்லையா. அப்படி எழுதப்பட்ட இந்த ஆகமத்துகளை இல்லையா, இது அவர்கள் என்ன சொல்றாங்க, பிந்துநாதௌ சக்தி சிவௌ சாந்தாதீதௌ ததః பரம் சத்ரிகும் சத் தத்வமித்யுக்தம் சைவாகம விசாரதைஹி. பிந்து என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, எனர்ஜி ஆஃப் கிரியேஷன் இல்லையா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி அது இல்லையா. அது எப்படி இருக்கு, அந்த எனர்ஜி இருக்கு, அது இன்னும் வெளியில தெரியல. விளக்கு இருக்கு, அதனுடைய பிரகாசம் வெளியில தெரியல, அது ஏத்தின உடனே தான் தெரியும். அது அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, எனர்ஜி அதுல இருக்கு. இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த எனர்ஜி தான் பிந்து. அது கூட என்ன ஆச்சு, விமர்ச சக்தி சேர்ந்தது. சேர்ந்த உடனே என்னாச்சு, அந்த ஒளியானது பிரகாசத்தையும் உஷ்ணத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தியானது அந்த விளக்குக்கு வந்து விட்டது. விளக்காக வெறுமை இருந்தது, வெறும் பிரகாசம் தான் இருந்தது. அதுக்கு உஷ்ண சக்தி
இருளை நீக்கக்கூடிய சக்தி போன்ற சக்தி எல்லாம் வந்துருக்கு. இதுதான் ஸ்ரீவித்யில அவன் என்ன சொல்றான், சிவசக்தியா யுக்தஹாய திபவதி சக்த பிரபவிதம் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டான் இல்லையா. சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே ஏன்பா இந்த எனர்ஜி இல்லைன்னா விளக்குக்கு என்ன பிரயோஜனம்? அது பிரகாசமும் ஆகும், உஷ்ணமும் இல்லாத விளக்கு என்ன பிரயோஜனம்ன்றான். விளக்கு இல்லைன்னாக்கா எப்படிப்பா பிரகாசமும் உஷ்ணமும் வரும்? இப்படி ஒரு கேள்வி. அதனால என்னாச்சு, இது ரெண்டும் சேர்ந்தாதான் சார் சிவசக்தி ஐக்கியம் மாதிரி தான் இந்த நாத பிந்து ஐக்கியம் இருக்கியா, நாதம் பிந்து சக்தியினுடைய ஐக்கியம். சரி, இதுல இருந்து என்ன வருது, நாதம் வைப்ரேஷன் ஆனது வருகிறது, ஸ்பந்தம் வருது. சிவசக்தியா யுக்தோய திபவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நத்தலு ஷலஹா ஸ்பந்தித்தும் அப்படி. அந்த ஸ்பந்தனம், அந்த வைப்ரேஷன் எப்படி வருகிறது? நாதம் பிந்து சக்தி இல்லையா, சிவசக்தி ஐக்கியத்தை புரிந்து நாத பிந்து கலாதீனமோ நமன் திருப்புகள்ல இந்த விஷயத்தை தான் அப்படி எடுத்து கையாண்டிருக்காரு. நாதம் பிந்து சக்தி அப்படின்னு இருக்கிறது. இப்படி சக்தி சிவவ், அதுக்கப்புறம் சிவசக்திகள் இருக்கு அப்படின்னாரு. சிவவ் அப்படின்னாக்கா சிவனும் சக்தி ரெண்டும் சேர்க்கறையும் அங்க கணக்குல எடுத்துக்கணும் இல்லையா. சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவன் இல்லை, அந்த தத்துவமும் கணக்குல எடுத்துதாங்க. பிந்து தத்துவம், நாத தத்துவம், சக்தி தத்துவம், சிவசக்தி சத்துவம் இல்லையா, அம்பாள் ஈஸ்வரன் இப்படி எடுத்துக்கணும். அதுக்கு மேல சாந்தா தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாந்த தத்துவத்துக்கு மேலாக இல்ல சாந்தாதீதௌ அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. சாந்தா அண்ட் அதீதா ரெண்டு ஆஸ்பெக்ட் ஆஃப் சிவன் நீங்க புரிஞ்சுக்கணும். சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு சட்டம், சகுன தத்துவமான ஒரு தத்துவம், அதுக்கு மேல அதீதமாக இருக்கக்கூடிய நிர்குணமான ஒரு தத்துவம் இருக்குப்பா. அதுக்கு மேல இருக்கக்கூடியதுதான் இந்த சிவ தத்துவமானது அப்படின்னு பிரத்யபிக்ஞா ஹதயம், காஷ்மீர சைவிசம் இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதையே ஸ்ரீவித்யால சொல்லும் பொழுது ராகம் காலம் இல்லையா, நியதம் இப்படி எடுத்து சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம், சுத்தாசுத்த தத்துவம் அப்படின்லாம் சொல்றாங்க. மொத்தத்துல இவர்கள் எல்லாம் எங்க வந்து நிறுத்தினாங்க? 36 தத்துவத்துல கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இவர்கள் எல்லாம் இல்லையா. இப்படி 36 தத்துவத்தோட இருக்கிறது தானே சத்ரிகும் சத் தத்துவம் இத்தியுக்தம் அப்படின்னாரு. சத்ரிகும் சத் தத்துவம் 36 தத்துவங்களை என்யூமரேட் பண்ணார்கள். யாரு? சைவாகம விசாரதை புளூரல்ல போட்டார். இந்த சைவாகமும் சாக்தாகமும் வைஷ்ணவாகமும் எல்லாம் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு சேர சைவ சித்தாந்தம் எல்லாம் என்ன சொல்றது, எல்லாம் அத்வைத்தி ரெண்டே தத்துவம் சொன்னான். இருக்கு திருஷ்யம், அவ்வளவுதான் அத்வைத்தி சொன்னது. எல்லா திருஷ்யங்கள் எல்லாம் போய் நித்தியம் ஒன்னே ஒண்ணு பிரம்ம நித்தியம், அது எதிரித்தம் சர்வம் அனித்தியம், அவ்வளவுதான் இருக்கு. ஐ ஒண்ணுதான் தத்துவம், ஐய தவிர இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் போய் ரெண்டே தத்துவம் தான், அவ்வளவுதான். ரெண்டு தத்துவம் கூட இல்ல, இருக்கிறது ஒரு தத்துவம் தான், அத்வைத்தம் தான். இது ரெண்டாவது போய் தானே, அதை பத்தி ஏன் பேசுறீங்க? அதுக்காக இல்ல, இருக்கிறது ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா, அதான் நம்ம அத்வைத தத்துவம் இல்லையா. அந்த தத்துவத்தை வச்சுதான் ஆச்சாரியார் தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை எழுதியிருக்காரு. இதுக்கு நடுவுல அவாந்தரமா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த உலகத்தை இப்படி தார்க்கிகன் பார்த்தான், இப்படி சாங்கியம் பார்த்தான், இப்படி பௌராணிகர்கள் பார்த்தார்கள், இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது என்ன? இந்த ஆகமங்கள்லாம் என்ன சொல்றது? சர்வே விகல்பாஹா ராக் ஆசன் பீஜே அங்குர இவாத்மனி இச்சா ஞான கிரியா ரூப மாயையா தே விஜிரும்பிதாஹா. ஈஸ்வரன் தான் இப்படி இந்த உலகத்தை பண்ணாம்பா, அந்த பண்ணார்கள் அப்படின்னு ரிஷிகள் ஃபார்ம்ல அவர்கள் தான்பா பண்ணி நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் எல்லாம் கண்டுபிடிச்சார்கள். அவர்கள்லாம் என்ன பண்ண, இந்த பவர் ஆஃப் மாயை எப்படி தெரியுமா கண்டுபிடித்து கொள்ள வேண்டும்? நீங்க பவர் ஆஃப் கிரியேஷனை, சக்தியை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சக்திய மூணா பிரிஞ்சு கொள்ள வேண்டும்பா. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும்பா. சிவன் ஒரு சக்தி இருக்காரு, அவர் ஞான சக்திப்பா. கங்கை பார்வதின்னு 2 ஒய்ஃப்பா, இச்சா சக்தி ஞான சக்தின்னு. சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தருப்பா, அவர் ஞான சக்தி. அவர் வள்ளி ஈஸ்வரன் ஒருத்தருப்பா. விஷ்ணுன்னு ஒரு சக்திப்பா. பூமி நீலா அப்படின்னு 2 சக்தி இருக்கு. இப்படி எல்லாமே 3 3 நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன? இச்சா சக்தி, ஞான சக்தி,
கிரியா சக்தி. இந்த 3 சக்தியும் ஒன்னாதான் அந்த மாயையானது வேலை செய்து இந்த உலகத்துல ஒரு விஜృంభணம், ஒரு ஸ்பந்தம், ஒரு அசைவானது, ஒரு வைப்ரேஷன் ஆனது, ஒரு கிரியேஷன் ஆனது ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னார். முதல்ல கிரியேஷனுக்கு முன்னாடி பகவான் ஒத்தராதான் இருந்தார். அதற்கப்புறம் இந்த சக்தி தத்துவமானது ஒன்னா சேர்ந்தது. சிவனோட இந்த சக்தி தத்துவம் ஒன்னா சேர்ந்தவொடனே இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி இதெல்லாம் மாயையா அப்படி வந்தது அப்படின்னாரு. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? இச்சா சக்தி இல்லாம ஒரு காரியம் நடக்காது. எனக்கு இந்த யாகம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கணும், அப்பதான் நான் யாகம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த யாகம் எப்படி பண்ணணும்னு தெரியணும், கிரியா சக்தி இருக்கணும், அப்பதானே நான் யாகம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்ல, ஞான சக்தி இருக்கணும், இச்சா சக்தி, கிரியா சக்தி இருக்கணும், அதை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இருக்கணும். அதுல என்னெல்லாம் பிரயோக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ அதெல்லாம் என்னால முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். சாதாரணமா நம்ம சொல்ற எக்ஸாம்பிள், ஒரு காபி கொடுக்கணும்னா கூட இந்த 3 சக்தி இருந்தாதான் நீங்க எங்காத்துக்கு வரீங்க அப்படின்னாக்க எனக்கு உங்களுக்கு காப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும். இருந்தாதான் நான் உங்களுக்கு காப்பி கொடுப்பேன். ஒண்ணு. 2வது, எனக்கு அதை பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கணும் இல்லையா? 3வது, அதை எப்படி பண்ணணும், அந்த காப்பி போடுறதுன்ற ஞானம் இருக்கணும். இந்த 3 சேர்ந்தாதான். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாக்க தகராறு பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, நீங்க ஆத்துக்கு வரீங்க, வந்துட்டு இருக்கீங்க, நான் 104 டிகிரி ஜுரத்துல 103 டிகிரியில படுத்துட்டு இருக்கேன். வராத ஃப்ரெண்டு நீங்க வந்திருக்கீங்க. வேற ஒரு சந்தர்ப்பமா இருந்தா எப்படி ஆடி இருப்பேன் தெரியுமா? உங்களுக்கு காப்பி கொடுக்கணும்னு எனக்கு இச்சா சக்தி இருக்கு, உங்களுக்கு காப்பி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இப்ப பாருங்க, கிரியா சக்தி என்கிட்ட இல்ல, ஜுரத்துல இருக்கேன் நானு. ஞான சக்தி, எனக்கு காப்பி வேற எப்படி போட முடியும்னு தெரியும், எனக்கு காப்பி போட தெரியும், உங்களுக்கு காப்பி கொடுக்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா கிரியா சக்தி இல்ல, நடக்காது, காப்பி கொடுக்க முடியாது உங்களுக்கு இல்லையா? சரி, ஞான சக்தி இருக்கு சார், கிரியா சக்தியே இருக்கு, ஆனா உங்களுக்கு காப்பி கொடுக்க கூடாதுன்னு எனக்கு முடிவு பண்ணிட்டேன். அப்ப நடக்குமா? அப்பவும் காப்பி கொடுக்க முடியாது இல்லையா? ஞான சக்தி இருக்கு, கிரியா சக்தி, ஆனா இச்சா சக்தி இல்லையே. சரி, இச்சா சக்தி இருக்கு, கிரியா சக்தி 2 இருக்கு. எனக்கு ஆசையும் இருக்கு, என்ன உடம்புல தம்பு இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சார், எனக்கு காஃபி எப்படி போடணும்னு தெரியாது சார், நான் போனதே இல்ல சார் சமையல் ரூமுக்கு. இல்ல, இப்ப என்ன பண்றது? இப்பவும் காஃபி கொடுக்க முடியாது. அப்படின்னா ஒரு காஃபி கொடுக்கணும்னா கூட இந்த இச்சா ஞான கிரியா சக்தி இருக்கணும். அப்பதான் ஒரு காரியம் விஜృంభணமாகும், அப்பதான் ஒரு காரியமானது நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த விஷயம் சொல்றார். சர்வே விகல்பாஹ பிராக் ஆசன்னு பீஜே அங்குர இவாத்மனி இச்சா ஞான கிரியா ரூப மாயயாதே விஜృంభిதாஹ. எல்லா வியூஸும் இந்த பிரின்சிபல் எல்லாம் சர்வே விகல்பாக பிராகாசன் இதெல்லாம் காரண ரூபத்துல இருந்தது சார். எப்படி இருந்தது? பீஜே அங்குர இவ பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனக கேட்கிறோம். அப்படியே போக்குறாரு பாருங்க. பீஜத்துல எப்படி அங்குரமானது காரணமாக காரியம், அந்த விதையிலேயே ஆலமரமானது காரண ரூபேன இருந்தது. அந்த மாதிரி இந்த கிரியேஷன் எல்லாம் ஆத்மாவிலேயே இருந்தது. சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத் இருந்தது. அதுல இச்சா ஞான கிரியா ரூப இல்லையா? அதெல்லாம் எப்படி அந்த மாயையினுடைய மாயையா, அந்த பவர் ஆஃப் மாயையினால என்னாச்சு? வில்லாகவும் நாலேஜ் ஆகவும் ஆக்ஷன் ஆகவும் ஈஸ்வரனுடைய ஆக்ஷனாகவும் இருந்ததுனால இந்த உலகமானது விஜృంభిதா பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேச கால கல்னா வைச்சித்ரே சித்ரீகிதம் மாயாவீவ விஜృంభயதி மகாயோகி வயஸ்வேச்சயா. அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படி லேண்ட் ஆற பாருங்க. இப்படி இச்சா ஞான கிரியா பூர்வாஹ யஸ்மாத் சர்வா பிரவృత్తயः சர்வேபி ஜந்தவः தஸ்மாத் ஈஸ்வரா இதி நிஷ்சிதாஹ. இந்த சக்தி எல்லாம் எப்படி சார் வரும் உங்களுக்கு? ஒரு காஃபி போடணும்னா கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, இந்த சக்தி எல்லாம் எங்க இருந்து வரும்? காரணத்துல இல்லாதது காரியத்துல வருமா? உங்களுக்கு வரணும்னாக்க உங்க பின்னாடி அந்த சக்தி இருக்கணுமே. அது என்ன சக்தி? அதான் சார் ஈஸ்வர சக்தி. இவ்வளவுதான் சார் விஷயம். எப்படி
அங்க எப்படி சொன்ன விஸ்வம் தர்ப்பண திஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகிரிவோத்பூதம் யதானி சாட்சாத் குருதே பிரபோத சமயே சுவாத்மானமேவாத்வயம். எல்லாம் உங்க கையில தான் இந்த பிரபஞ்சம் இருந்ததுன்னு முதல் ஸ்லோகத்துல ஆர்கியூ பண்ணோம். ரெண்டாவது ஸ்லோகத்துல என்ன பண்றோம், எல்லாரும் ஈஸ்வராகா ஏவ இத்தி நிஷ்டயா நிஷ்டிதாக இச்சா ஞான கிரியா பூர்வாகா. எல்லா ஆக்டிவிட்டிஸுக்கும் உங்களுக்கு இச்சா வேணும், ஞானம் வேணும், கிரியா வேணும் இல்லையா? ஆகையினால பிரவருத்தி அப்பதானே பிரவருத்தி ஏற்படும், அப்பதானே நீங்க காப்பி போடுவீங்க, அப்பதானே ஒரு யாகத்தை பண்ண முடியும். இல்ல இச்சதி ஜானாதி இச்சதி யததே அப்படின்னா மீமாம்சகன் அறியணும், ஆசைப்படணும், எத்தனம் பண்ணணும், கிரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் இப்படிதானே பிரவருத்தி வருது. சர்வேபி சந்தவகா, எல்லா பீயிங்ஸுக்கும் இதான சார் ரூலு. ஆகையினால எல்லார் கையிலையும் ஈஸ்வராஹா இது நிஷ்டிதாக, ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் ஈஸ்வரா அப்படின்னு அப்படி சொல்லி இப்போ பாரம்பரியன்னு சொல்ல போறார். ரொம்ப அழகாக இதனுடைய மேல் பாகத்தை அடுத்தடுத்து கேட்க நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.